அம்மா, அருண் கல்யாணத்தை நிறுத்தி அவர் வீட்டோட இருக்கணும்னு தான் நான் கர்ப்பம்னு போய் சொன்னேன். அருணும் எனக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் அத உண்மைன்னு நம்பி ரொம்ப எதிர்ப்போட பேசுறாங்க. அவங்களெல்லாம் ஏமாத்துறோமேன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு. உண்மைய சொல்லிட்டா அதே காரணமா வச்சு என்ன அருண் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமாவும் இருக்கு. இப்ப நான் போயிட்டு இருக்கிற வழி சரியா தப்பான்னு எனக்கு புரியலம்மா. நீதான் என் புத்திய தெளிய வைக்கணும். உன் மனசுல எந்த குழப்பமும் வேண்டாமா. இப்ப நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. அதுல இருந்து பின்வாங்காத, மாறாத. அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு உன் வழியில நீ போயிட்டே இரு. உன் கற்பனை நிஜமாக்குற சூழ்நிலைய காலமே உருவாக்கி கொடுக்கும். அந்த சூழ்நிலையை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீ நினைச்சது அப்படியே நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதகம் பாதகம் புரிஞ்சு கவனமா நடந்துகிட்டா உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். மணி அடிக்குது பாருமா. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ நிம்மதியா போ. அம்மன் உனக்கு பக்கபலமா இருப்பா. ரொம்ப நன்றி சாமி. அந்த அம்மன் தான் உங்க ரூபத்துல வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்லிருக்காங்க. இருக்கட்டுமா, கவலைப்படாம போயிட்டு வா. சாமி. நல்லதுமா. ஏய், உன்னை பார்க்க தாண்டி வந்துட்டு இருக்க. அதுக்குள்ள ஏன்டி இத்தனை போன் அடிச்சு டார்ச்சர் பண்ற? சொல்லுங்க வித்யா. எங்க இருக்கீங்க பாலா? தெருவுல. என்ன சொல்றீங்க? ஐ மீன் ரோட்ல வந்துட்டு இருக்கேங்க. நீங்க எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்போ கிளம்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் காணுமேன்னு தான் போன் பண்ணேன். நான் என்ன ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்கேன்? உடனே வந்து இறங்குறதுக்கு பைக்ல தானே வந்துட்டு இருக்கேன். ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? பின்ன என்னங்க, எதுக்காக இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க? என்ன விஷயம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க.